ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆன கோலி சோடா ரைசிங் அப்படிங்கிற வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த சீரிஸ்ல சேரன், ஷாம், அபிராமி, அம்மு அபிராமி, ரம்யா நம்பீசன், புகழ், அப்புறம் 2014 ரிலீஸ் ஆன கோலி சோடா படத்தில் நடிச்ச எல்லா பசங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த சீரிஸ்ல நடிச்சிருக்காங்க. இந்த சீரிஸை டைரக்ட் பண்ணவர் விஜய் மில்டன். இப்போ இந்த சீரிஸோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ ரிவ்யூக்குள்ள போகலாம். சீரிஸோட கதையை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ சொன்ன மாதிரி 2014 கோலி சோடா ரிலீஸ் ஆச்சது, அது படமா ரிலீஸ் ஆச்சது. இப்போ அதே கதையை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி வெப் சீரிஸா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. படத்தை டைரக்ட் பண்ண விஜய் மில்டன் தான் சீரிஸும் டைரக்ட் பண்ணிருக்காரு. சீரிஸோட ஆரம்பத்திலே சேரன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆறாரு. இந்த பசங்களும் ஆச்சி மேஸ் அப்படின்னு சொல்லி பெரிய லெவல்ல ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காங்க. அதே மார்க்கெட்ல ரவுடி கும்பலா ஷாமோட ஒரு ரவுடி கும்பலும் புகழோட ரவுடி கும்பலும் காட்டுறாங்க. இப்படி மோஸ்ட்லி இந்த சீரிஸ்ல இன்ட்ரோடக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் எபிசோட் ஃபுல்லாவே முடிஞ்சது. செகண்ட் எபிசோட்ல தான் லைட்டா கதை ஆரம்பிக்குது. புகழுக்கு ஷாம பிடிக்கவே பிடிக்காது. புகழுக்கு ஷாமோட இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. சேரனோட கேரக்டர் ஒரு மாதிரி மிஸ்ட்ரியாவே இருக்குது. அவர் சாதுவா இல்ல ரவுடியா இருந்து இப்ப திருந்தினாரா அப்படின்னு தெளிவா இன்ன வரைக்கும் காட்டல. அதே மாதிரி இந்த பசங்க அடுத்த ஸ்டெப்பா இருக்கிற ஹோட்டல் தாண்டி ஒரு மொபைல் ரெஸ்டாரண்ட் மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இதுல வர பிரச்சனைகள், அந்த ரவுடி கும்பல்னால வர பிரச்சனைகள், இதெல்லாம் தான் இந்த அடுத்தடுத்த எபிசோட்ல வரப்போகுது. இன்னைக்கு 3 எபிசோட் தான் ரிலீஸ் ஆயிருக்குது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மத்த எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். மொதல் பாசிட்டிவா தோன்றது, இது ஒரு ப்ராப்பர் சீக்வல். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல நடந்த சில சீன்ஸ் எல்லாமே கூட இந்த பார்ட்லயும் மறுபடியும் ரீக்ரியேட் பண்ண மாதிரி வச்சிருக்காங்க. மெஜாரிட்டியா நிறைய கேஸ்டா அப்படியே ரீடைன் பண்ணிருக்காங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ரீடைன் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். அது நல்லாவே பண்ணிருக்காங்க. சர்ப்ரைசிங்கா புகழோட ரோல் ரொம்பவே சூப்பரா இருந்தது. நம்ம இது வரைக்கும் அவர் காமெடியா தான் பார்த்திருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் டைமா வில்லன் ரோல்ல பாக்குறோம். அவர் நீட்டாவே நல்லாவே பண்ணிருக்காரு. அதே மாதிரி ஒரு சில சீன்ல ஆளை பார்த்து எடை போடாதீங்க, அவங்களுக்குள்ள நிறைய திறமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுற மாதிரி சில சீன்ஸ் இருக்குது. அதுவும் பார்க்க நல்லா இருந்தது. இதெல்லாம் சீரிஸோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ் சைட் பார்க்கணும்னா பெருசா நெகட்டிவா இல்ல. ஏன்னா 3 எபிசோட் தான் ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த 3 எபிசோட்லயும் பாத்தீங்கன்னா சில இடத்துல கொஞ்சம் கெட்ட வார்த்தைகள் வருது. சோ ஃபேமிலியோட பார்க்கும்போது கொஞ்சம் காஷியஸா பாருங்க. மொத்தத்துல இந்த 3 எபிசோட பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல ஸ்டார்ட் தான் கொடுத்திருக்காங்க. ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கியூரியாசிட்டி கண்டிப்பா நமக்கு வருது. இந்த 3 எபிசோட பொறுத்த வரைக்கும் ஒரு நீட்டான வாட்ச் தான். நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்தடுத்த எபிசோட்ஸ் உங்களுக்கு ஈஸியா கனெக்ட் ஆகும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த சீரிஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த 3 எபிசோட பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது, என்ன பிடிக்கல அப்படிங்கறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.